வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில நீங்க ஆபீசரா ஜாயின் பண்ணனும்னா அதற்கான முக்கியமான என்ட்ரி தான் ஆஃப்கேட் எக்ஸாமினேஷன்ஸ். அதற்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அத பத்தின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்த 4 படைகளிலுமே நீங்க ஆபீசரா அதிகாரியா ஜாயின் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு ஒவ்வொரு துறையில இருந்தும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 2 வாய்ப்புகளாவது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுல நீங்க ஆபீசரா ஜாயின் பண்றது எதுக்கு ஈக்குவலான ரேங்க் அப்படினா யூபிஎஸ்சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்றாங்களே அதுக்கு ஈக்குவலான ரேங்க். இன்ஃபேக்ட் நீங்க யூபிஎஸ்சில அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓட இதுல வந்து salary allowance ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. இன்னுமே வந்து இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ்ல தான் உங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கற ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்றாங்க. இதுவும் கெசெட்டட் ஆபீசர் தான். உங்களுக்கு முதல் மாச salary வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 தாண்டும் ஒரு ரொம்பவே அட்வென்ச்சரான ஜாப் நேச்சர் கொண்டது. பர்టిక్యులரா இந்த 4 படைகளிலுமே இந்த ஏர் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும். சோ இந்த விமானப்படையில உங்களுக்கு 3 வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபீசரா வந்து ஜாயின் பண்ணலாம். பட் யூபிஎஸ்சில இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் கூட இந்த மாதிரி டிஃபென்ஸ் சர்வீஸ்ல ஆபீசரா ஜாயின் பண்றதுக்கான அவேர்னஸ் தமிழ்நாட்டு மக்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கீழ் நிலையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல காம்படிட் பண்றாங்க. இந்த மாதிரி ஆபீசரா போகக்கூடிய அப்படி ஒன்று இருக்கு அப்படின்ற தெரியக்கூடிய அந்த அவேர்னஸே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதை நம்ம உடைக்கணும். அதற்கான தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து கொடுக்க இருக்கேன். ஸோ இது எப்படி கிளியர் பண்றது, இதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எல்லாமே நான் சொல்ல இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இதை பத்தின ஒரு முழுமையான தகவல் பார்க்கலாம். இப்போ நீங்க யூபிஎஸ்சி கூட நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாய்ப்புக்காக காத்திருக்கணும். ஸோ இந்த வருஷம் நீங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த வருஷம் தான் நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்க எழுத முடியும். பட் இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு துறையில இருந்து 2 வாய்ப்பு. நீங்க ஏர்ஃபோர்ஸ்ல அதிகாரி ஆகணுமா, வருஷத்துக்கு 2 வாய்ப்பு, குறைஞ்சது சொல்றேன். கோஸ்ட் கார்டா 2 வாய்ப்பு, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க தொடர்ந்து நீங்க கண்டினியூஸா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நிறைய தோல்வியானா கூட நீங்க கிளியர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 22 அட்டெம்ப்ட்க்கு அப்புறம்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து ஆபீசரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அட்டெம்ப்ட் கூட இதுல கொடுக்க முடியும். இன்னும் வந்து ஃபைனல் இயர், ப்ரீ ஃபைனல் இயர் இவங்க கூட காம்படிட் பண்ண முடியும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த எக்ஸாம் பத்தின ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஃபைனல் இயர் இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீங்க பயங்கரமா காம்படிட் பண்ணலாம். வெளியில வரும்போது இதை பத்தின நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் +2 முடிச்சோன்னா கூட உங்களுக்கு வந்து சில என்ட்ரிலாம் இருக்கு. ஸோ இதை பத்திலாம் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தயவு செய்து இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் போயிட்டு காம்படிட் பண்ணுங்க. நிறைய காம்படிட் பண்ணாதான் இதை பத்தி நீங்க நிறைய சொல்ல முடியும். இதை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கஷ்டமா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்எஸ்பி அப்படின்ற ஒரு இன்டர்வியூ தான். அது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னா அவ்வளோ நாலேஜ் நீங்க படிச்சு அதுலயும் இன்டர்வியூ இருக்கும், அதுலயும் பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதுல ஃபுல்லாவே 80% உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல முக்கியமா என்ன பயம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். நீங்க பேசதான் உங்களுக்கு கன்வே பண்ண தெரிஞ்சிருக்கணும். சமூக பார்வை இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க நல்லா நியூஸ் பேப்பர் படிங்க. இங்கிலீஷ் ஒரு பிரச்சனையே கிடையாது. 1 மாசம் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கத்துக்க முடியும். அதனால நீங்க இதுக்கு போயிட்டு நிறைய தோல்வி அடைஞ்சிட்டு வாங்க. அப்பதான் ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிச்சாதான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். இதுதான் மோட்டோ. சோ இப்போ இந்த ஆஃப்கேட் எக்ஸாம் பத்தினா நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? சோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆபீசரா வந்து என்னன்னா ஃப்ளையிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிரேட் கொடுப்பாங்க. 317 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த ஏர் ஃபோர்ஸ்ல நீங்க ஆபீசரா ஜாயின் பண்ணா 3 முக்கியமான என்ட்ரி இருக்கு. நீங்க 12th முடிச்சோனா என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு நீங்க 12th முடிச்சோனா அந்த யூபிஎஸ் வந்து வருஷத்துக்கு 2 முறை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 12th முடிச்சோனா அவங்களே அந்த என்டிஏல வந்து உங்களுக்கு வந்து பிஇஓ இல்ல பிஎஸ்சிஓ டிகிரி கொடுத்து அவங்களே டைரக்டா வந்து ஏர் ஃபோர்ஸ்ல எடுத்துப்பாங்க. ஆபீசரா பெர்மனன்ட் கமிஷனுக்குள்ள போயிடுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறமும் யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ்னு ஒன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அது நீங்க ஆஃப்டர் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாலும் நீங்க வந்து இதுக்குள்ள உள்ள நீங்க ஆபீசரா வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்ல பெர்மனன்ட் கமிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான என்ட்ரி இந்த ஆஃப்கேட். இந்த ஆஃப்கேட்ல வந்து பாத்தீங்கன்னா மேலும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். வேற என்டிஏவும் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல் ஒன்லி. சரிங்களா? பட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்ல வெறும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனா ஒன்லி 14 வருஷம் தான் நீங்க இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன்ஸ் எல்லாம் வழங்கப்படும். சரி, அதை வச்சும் நிறைய போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் கிரவுண்ட் டியூட்டின்னு சொல்லி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் வந்து ஆஃப்கேட் என்ட்ரில தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது ஏன் தெரிய மாட்டேங்குது? நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணி கொண்டு போங்க. தெரியப்படுத்துங்க. முதல்ல நிறைய இன்ஜினியரிங் மாணவர்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க. நிறைய காலேஜ் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு salary வந்து 80,000க்கு மேலே இருக்கும். ஸோ என்னென்ன பிரான்ச்சுக்கு வந்து இந்த ஆஃப்கேட் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஃப்ளையிங் பிரான்ச்சு, கிரவுண்ட் டியூட்டி, அதுக்கப்புறம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரின்னு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளையிங் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான், 14 வருஷம் தான். கிரவுண்ட் டியூட்டியில் 2 வகையாக பிரிக்கிறாங்க, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சவங்க, நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினியரிங் படிக்காதவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், படிக்காதவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமாக வந்து
நீங்கள் ஃபீமேலும் அப்ளை பண்ணலாம், மேலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதனால நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் கேட் எக்ஸாம் மூலமாக வரலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்னா 20லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். என்ன அப்படின்னா 1 ஜான் 2023 அந்த அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 24க்குள்ளே இருக்கணும். சரியா? கரெக்டாக சொல்லணும்னா 2 ஜனவரி 1999லேருந்து 1 ஜான் 2003. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். இந்த 2 டேட்டுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த டேட்டில் பிறந்திருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க மற்ற 4 படைகள் மற்ற 3 படைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து நீங்க டிகிரியை வச்சு அப்ளை பண்ணுவீங்க. அதோட மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பட் இந்த ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க 60% இருந்தாலே இந்த ஆஃப் கேட் எக்ஸாமினேஷனை வந்து நீங்க எழுதிட்டு அதை தான் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக எடுக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து படிக்கக்கூடிய அந்த டிகிரியிலே வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் படிக்கும்போது வந்து இன்ஜினியரிங்ல கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க 80 70 இதுக்கு மேலே இல்லாதவங்களாம் என்ன பண்ண முடியாது, இதுக்கு வர முடியாது இல்லையா? அதனால இதில் நீங்கள் ஜஸ்ட் 60% இருந்தால் போதும் ஆஃப் கேட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீனிங்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு என்ன ஏஜ் இருக்குன்னா 20லேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கணும். 1 ஜனவரி 2023. ஸோ அந்த டேட்டுக்குள்ள இந்த ஏஜுக்குள்ள இருக்கணும். பர்டிகுலராக சொல்ல போனால் 2 ஜனவரி 1997 டு 1 ஜனவரி 2003. சரிங்களா? ஸோ இந்த டேட்டுக்குள்ள இருக்கணும். மேரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் 25 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து மேரேஜ் ஆயிருக்க கூடாது. பட் 26 வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்க வந்து அக்காமடேஷன் கொடுக்குறதோ ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளையிங் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக ஃப்ளையிங் பிரான்ச்சில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து நீங்கள் எனி 3 இயர்ஸ் டிகிரிஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கலாம். பட் மினிமம் என்ன இருக்கணும், 60% மார்க் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் +2ல வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 50% மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் ரெண்டுலையுமே தனித்தனியாக எடுத்துருக்கணும். அது போக நீங்கள் 4 இயர்ஸ் பிஇ பிடெக்கில் வந்து 60% எடுத்துருக்கணும். என்னென்ன டிகிரி அப்படின்றது நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் பர்டிகுலராக என்னென்ன டிகிரி பார்த்துக்கோங்க, அதெல்லாம் எழுத முடியாது. ஸோ நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் 3 இயர்ஸ் டிகிரி வச்சிருக்கணும், மினிமம் 60% இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தாலே போதும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணும்போது எந்த பேக்லாக் அரியர்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து 30 நவம்பர் 2022 ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுடைய முடிச்ச சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ ஆஃப் கேட் எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ அப்படின்னா பிப்ரவரி 12, 13, 14 இந்த 3 டேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஆஃப் கேட் எக்ஸாம் இருக்கும். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் வந்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கும். ஆஃப் கேட் எக்ஸாம் இருக்கும், இகேடின்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட். இது ரெண்டுமே இருக்கும். 2 நாள் வந்து உங்களுக்கு நடத்தப்படும். சரிங்களா? இது ஆஃப் கேட்னா உங்களுக்கு ஒரே நாளில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கு ஷிஃப்ட் பேசிஸில் அதுவே நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு ஃபிசிக்கல் என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தெளிவாகவே ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அப்பெண்டிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே இருக்குது. ஃபிசிக்கல் என்ன ஹைட் இருக்கணும், என்ன லெக் லென்த்து, எல்லா இதுவுமே வந்து டீட்டெயிலாக அவங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எழுத முடியாது. அது நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஐ சைட்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ இப்போ ஆஃப் கேட் எக்ஸாம், ஸோ இந்த 3 டேட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு டேட்டில் தான் எக்ஸாம் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான், இங்கிலீஷில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸ், வெர்பல் எபிலிட்டி இன் இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட். இது வந்து ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நீங்கள் எஸ்எஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் காமன் சிலபஸாக இருக்கும். அப்போ நீங்கள் எஸ்எஸ்சிக்கு நீங்கள் வந்து சிஹெச்எஸ்ஓ, சிஜிஎலோ, எம்டிஎஸ்ஓ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஆஃப் கேட் எக்ஸாம் அதே சிலபஸ் தான், ஒன்றும் புதுசாக கிடையாது. ஸோ 100 மார்க்கு கொஸ்டின்ஸ் இருக்க போது 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 300 மார்க்குக்கு வந்து இந்த ஆஃப் கேட் எக்ஸாம் நடத்தப்படுது. சரிங்களா? ஸோ வந்து 2 hours டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இது
அதுக்கப்புறம் EKT அதாவது இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட், இது யாருக்கு வரும் அப்படின்னா நீங்கள் கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சரிங்களா, அவங்களுக்கு இது வரும். அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், இதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் நீங்கள் BE படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கும் கொடுக்கலாம், கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலும் கொடுக்கலாம். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஸ்கோரோட அடிப்படையில் அவங்க வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அவைலபிலிட்டி ஜாப் அவைலபிலிட்டி அடிப்படையில் அவங்க வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுத்துவாங்க. சரி, அதனால் நீங்கள் ரெண்டுக்குமே எதுக்காக ஒன்றுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் அப்போ ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இதுவும் எழுதுவீங்க, நீங்கள் EKT நீங்கள் எழுதுவீங்க. சரியா, ஸோ இது வந்து என்ன இருக்கும், இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், வெறும் 50 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி 3 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க, 150 மார்க் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதோட ரெண்டோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கு எதுக்கு அனுப்புறாங்கன்னா SSB இன்டர்வியூக்கு அனுப்புறாங்க. ஸோ இது வந்து எப்படி, இதுக்கு அதே மாதிரி தாங்க அப்ஜெக்டிவ் இப்போ ஆன்லைன், இதுக்கும் நெகட்டிவ் மார்க்கு. அந்த 1 மார்க் தப்பாச்சுன்னா 1 மார்க் வந்து பிடிச்சிருவாங்க, ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க் வந்து போயிடும். சரியா, ஓகே. ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க, AFSPன்னு சொல்லுவாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இதோட அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த SSB அனுப்புவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜாக இருக்குங்க. முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட். உங்களுக்கு என்ன இருக்கும்னா இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட், பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் இருக்கும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அன்றைக்கே வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஃபெயில் ஆனவங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்த 4 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும், அதாவது இந்த AFSP இருக்கும். அந்த கண்டினியூஸாக 4 நாள் என்ன நடக்கும்னா சைக்காலஜி டெஸ்ட்டு, குரூப் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, இந்த மாதிரி 4 நாள் நிறையா ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு இல்லை நான் டெக்னிக்கல், அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. மெடிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் 78 வீக்ஸோ என்னமோ இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நடக்கும். இது வந்து நீங்கள் SSC எக்ஸாம் படித்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த SSB இன்டர்வியூ அப்படின்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, உங்களுடைய பர்சனாலிட்டி தான் வெளில வரப்போகுது. இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் இங்கிலீஷில் கன்வே பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது இங்கிலீஷை நல்லா கற்றுக்கோங்க, ஒரு சமூகமான பார்வை இருக்கணும், ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி பேச தெரியணும். விவசாயம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேச தெரியணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுங்கள், நிறைய போய் அட்டன் பண்ணுங்கள். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க +2 முடிச்சதுல இருந்து நீங்க டிகிரி முடிச்சதுல இருந்து நீங்க எழுதிட்டே இருக்கலாம். ஐ மீன் 16 வயசுல இருந்து நீங்க எழுதலாம். சரிங்களா, சோ அவ்வளோ வாய்ப்புகள், நீங்க எக்கச்சக்க அட்டெம்ப்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம். கண்டிப்பா நீங்க இதுல தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணி நீங்களே அதில் கத்துட்டு நீங்க கண்டிப்பா போயிட முடியும். தமிழ்நாட்டில இருந்து நிறைய மாணவர்கள் போங்க, அப்பதான் நீங்க நிறைய பேருக்கு சொல்ல முடியும். முதல்ல இதை பத்தி நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகணுன்றதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோளா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல பைலட், அதாவது இந்த பைலட்டுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு போறவங்களுக்கு பற்றி இன்னொரு டெஸ்ட் இருக்குங்க, கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு CPSS. அந்த டெஸ்ட் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு ரெக்கமெண்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும் அது எக்ஸ்ட்ரா நடத்தப்படுது, மற்றதுக்கு தேவையில்லை. இது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த ஆஃப்கேட்லேயும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்துருக்கணும், இந்த AFSPலையும் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்துருக்கணும். அதோட அடிப்படையில் தான் மெரிட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2021, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிருங்க. ஸோ நிறைய டைம் இருக்குது, லாஸ்ட் வர போகாதீங்க, அப்ளை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே அந்த அப்பெண்டிக்ஸ் A அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே போனீங்கன்னா இருக்கும். சரியா, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொண்டு போங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய மக்கள் இந்த மாதிரி டிஃபென்ஸ் சர்வீஸுக்கு போகணும், நிறைய பேர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றதா எல்லாருடைய வேண்டுகோளும் என்னுடைய வேண்டுகோளும். இதை பற்றி நிறைய வீடியோஸ் இதை பற்றி நான் சொல்கிறேன். NDA, டிஃபென்ஸ் சர்வீஸ், கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் நிறைய இருக்குது ஒவ்வொரு துறையிலையும். அதை பற்றி நான் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.